ஹாய் மக்கள்ல பன்னீர் மசாலா எப்படி செய்யறது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பேன் சூடாயிட்ட பிறகு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்ட பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பன்னீரை லைட் பிரவுன் கலர்ல வறுத்து தனியா ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஜீரகம், பட்டை, லவங்கு, ஒரு பே லீஃப், ஏலக்காய் போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அது இதுல ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு பழுத்த தக்காளி பொடிசா நறுக்கி இதுல ஆட் பண்ணி மூடி 10 நிமிஷம் விட்டுருங்க. அடுத்து ஒரு பவுல்ல தயிர் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு காரம், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மசாலாவோட இதை ஆட் பண்ணிடுங்க. சோ அதுக்கடுத்து உங்களுக்கு தேவைன்னா 1/2 கிளாஸ்க்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப வறுத்து வச்சிருக்கிற பன்னீர் இதுல ஆட் பண்ணிடலாம். ட்ரை லீவ்ஸ், மேத்தி லீவ்ஸ் அது இதுக்கு மேல தூவிக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி மேல போட்டுக்கிட்டு அடுத்து கொத்தமல்லி மேல ஓட்டமா போட்டுட்டு 5 நிமிஷம் ஸ்லோல விட்டுருங்க. அதுக்கு அடுத்து சுவையான பன்னீர் மசாலா ரெடி. சப்பாத்திக்கு நல்லா இருக்கும், வாங்க சாப்பிடலாம்.